தமிழகத்துடைய தலையெழுத்த தீர்மானிக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவானது முடிவடைஞ்சிருக்கிற நிலையில தமிழகத்தில் அடுத்து யார் முதல்வர் அப்படிங்கிற விஷயங்களும் யார் ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற விஷயங்களும் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில எந்த ஒரு தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் யார் ஆட்சியில அமர போறா அப்படிங்கிற பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துடைய தேர்தல் களமானது மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருமுனை போட்டியில இருந்து மாறி வலுவான 4 முனை போட்டியா இப்ப உருவெடுத்திருக்கு. ஒரு பக்கம் மு க ஸ்டாலின், எடப்பாடி அவர்களும், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் மற்றும் சீமான் அவர்கள்னு யாருதான் ஆட்சியை பிடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துடைய தேர்தல் களமானது தீப்பொறியா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது இப்ப வெளியாகி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் இப்ப பரபரப்பாக்கி இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில மிகப்பெரிய அளவிலான திருப்பு முனையை ஏற்படுத்துற வகையில இந்த பிந்தைய கருத்து கணிப்பானது இப்ப வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பானது 100% யாரு ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு துல்லியமான கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் வெளியிட்டு இருக்கிற அந்த 100% துல்லியமான கருத்து கணிப்பை நம்ம இப்ப வரிசையா பார்க்கலாம். முதல்ல அக்னி நியூஸ் சர்வீஸ் வந்துட்டு அதிகப்படியா திமுக 169 இடங்களும், அதிமுக 64 இடங்களும், தாவேகா வெறும் ஒரே ஒரு இடங்களும், மற்றவை 6 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பீப்புள் பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா திமுக 125ல இருந்து 145 இடங்கள் வெல்லும் அப்படின்னும், அதிமுக 65ல இருந்து 80 இடங்கள் வெல்லும் அப்படின்னும், தாவேகா 18ல இருந்து 24 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவை 2ல இருந்து 6 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா மின்னம்பலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா திமுக 155 இடங்கள்லையும், அதிமுக 72 இடங்கள்லையும், தாவேகா வெறும் 5 இடங்கள்லையும், மற்றவை 2 இடங்கள்ல வெல்லும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பி மார்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அதிகப்படியா 125ல இருந்து 145 இடங்களும், அதிமுக 65 இடங்கள்ல இருந்து 85 இடங்கள் அப்படிங்கிற மாதிரியும், தாவேகா 16ல இருந்து 26 இடங்கள் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவை 1ல இருந்து 6 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியா மேட்ரிஸ் செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா திமுக 122ல இருந்து 132 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், அதிமுக 87ல இருந்து 110 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், தாவேகா 10ல இருந்து 12 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவை 6 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியா திமுக 145ல இருந்து 160 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், அதிமுக 50ல இருந்து 65 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், தாவேகா 13ல இருந்து 18 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவை 5ல இருந்து 8 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு உறுதியான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. கடைசியா இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்பானது விஜய் அவர்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய கருத்து கணிப்பு படி திமுக 92ல இருந்து 110 இடங்களும், அதிமுக 22ல இருந்து 32 இடங்களும், அதிகப்படியா தாவேகா 98ல இருந்து 120 இடங்கள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியும், மற்றவை எந்த ஒரு இடங்களும் பிடிக்காம தாவேகா பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா டுடே உடைய ஆக்சிஸ் மை இந்தியா தேர்தல் கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் வந்துட்டு தமிழகத்துல பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி திமுக மீண்டும் 2வது முறையா ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தேர்தல் கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே 4 முனை போட்டியா தமிழக அரசியல் களம் பரபரப்பா இருந்துட்டு இருக்கிற நிலையில இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பானது அடுத்தடுத்த திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வலுவான கூட்டணி கட்சிகளோட இந்த தேர்தலில் அவருடைய முழு பலத்தையும் காட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஆட்சியை இழந்த நிலையில மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட கூட்டணியில இணைஞ்சு மேலும் பல கட்சிகளோட கூட்டணி வச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வெறும் 2 வருடங்கள்ல தன்னுடைய கட்சியை மிகப்பெரிய அளவுல வலுவாக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பலத்தை காட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் யார் வந்தாலும் நான் தனியா தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலில் தனித்து களமிறங்கி 234 தொகுதிகளிலுமே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு இருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் அவர்களும் அவருடைய பலத்தை காட்டியிருக்காரு. ஆனா ஆளும் கட்சியான திமுக தமிழக மக்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் செஞ்சிருக்கிறதுனால மீண்டும் திமுக தான் 2வது முறையா ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு தரப்புகள்ல பேசப்பட்டு வந்த நிலையில இப்ப வெளியாகி இருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது அவங்களுக்கே சாதகமா அமைஞ்சிருக்கு. ஆண்கள் பெண்கள்னு எல்லோரையும் கவரக்கூடிய அளவுல ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு நலன்களையும் செஞ்சிருக்காரு. இதனாலேயே 100% திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இந்த தேர்தலில் அவங்களுடைய பெரும்பான்மையை இழந்திருக்காங்க. பாஜகவுக்கு தமிழகத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இந்த
இந்த தேர்தல்ல மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலை விட அதிமுக இந்த தேர்தல்ல எதிர்பாராத அளவுக்கு தோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துகள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை பெருமளவுல உருவெடுக்க செஞ்சிருந்தாலும் விஜய் அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. பாஜக அவர்களை பத்தி வாய் திறக்காம இருக்கிறதுல இருந்து கரூர் சம்பவம் இன்னும் அவரை பார்க்க வந்து நிறைய பேர் இறந்ததுனால அடுக்கடுக்கா விஜய் அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இதனால அவருக்காக வந்த கூட்டம் அது ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஜெயிக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருக்கு. இதற்கடுத்தபடியா சீமானா அவர்கள் மற்றவர்கள் மாதிரி இல்லாம தனிச்சு நின்றாலும் மக்கள் விரும்புற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசினாலும் சில நேரங்கள்ல சீமானா அவர்கள் முன்னுக்கு பின்னா திருச்சி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. என்னதான் சீமான் அவர்கள் பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி அடைஞ்ச நிலையில சீமான் அவர்கள் இந்த தேர்தலையும் மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இருந்து தமிழக மக்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்ல திமுக தான் இரண்டாவது முறையா ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யார் உண்மையாவே ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.